வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். முதல்ல ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு. இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியினுடைய ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி நம்ம எடுக்கணுங்கிற பார்க்கலாம். நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் அதாவது என்னென்னா இந்த இருக்கு பாருங்கள், 23,992 மார்க்கெட் ஓப்பனிங். சரியா? அப்போ நம்ம பார்க்க வேண்டிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 அதாவது 24,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம். சரியா? 24,000 உள்ள கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம். இந்த ரெண்டு ப்ரீமியமும் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகுதா, ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகுதான்னு பார்க்கலாம். நிஃப்டியினுடைய கால் ப்ரீமியம் அதாவது 24,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதான் காலையில் மார்னிங் ஓப்பனிங் கேண்டில். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது, அதாவது ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் ப்ரைஸ் மாற்றி எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். 24,000 அப்படிங்கிற கால் ப்ரீமியம், 24,000 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள கால் ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 189 ரூபா. ஓகேவா? இதோட ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 187 ரூபா. ஸோ அதுதான் அந்த ரெண்டு லைன் தான் இந்த இது 87, 89, 187, 189. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த லைனை வந்து எப்போ நமக்கு வந்து ஓப்பனுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கும் அப்போ தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளோட இது. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. மார்க்கெட் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் எது நம்ம முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேலே மார்க்கெட் வந்து ஒரே நிமிஷம் பார்த்துரும் அதிகம் 24,180 அப்படிங்கிறதான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ். நேற்றுக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த, அதான் நேற்றுக்கு போட்டிருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இல்லை வேல்யூ ஏரியா லோ, ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா லோ. அதையும் மார்க்கெட் தாண்டுச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் டேவாக இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா ஹை. ஸோ அந்த வேல்யூ ஏரியா ஹைங்கிறது தான் நம்மளோட நியரஸ்ட், அதாவது R1 ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது பக்கத்தில் தான் அந்த வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து நிஃப்டி இப்படி தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேற்றுக்கும் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவை நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது அதன்படி பார்த்தா இன்றைக்கி ரேஞ்சில் தான் ஓப்பன், ப்ரீவியஸ் டே ரேஞ்சில் ஓப்பன், ஹைக்கு வரல, மார்க்கெட் லோவுக்கும் போகலை. இந்த ரெண்டுக்கும் இடையில மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது லோ, இது ஹை. சரியா? இந்த ஹைக்கும் மார்க்கெட் வந்து டச் பண்ணல, இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி ஹைக்கு லோக்கு வராமல் ஹைக்குள்ளே மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஒரு இன்சைட் பார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்சைட் பார் தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. நம்ம அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஆஃப் அன் ஹவர், அதாவது நான் என்னென்னா 1/4 மணி நேரம் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. நான் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு 1/4 மணி நேரம் கழித்த உடனே மார்க்கெட் எங்கே நிற்கி அப்படின்னு பார்த்தேன். மார்க்கெட் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக வேல்யூ ஏரியாவுடைய ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுடைய லோவை கட் பண்ணி மார்க்கெட் வந்து இன்சைடில் உள்ளே போயிடுச்சு. ஸோ வேல்யூ ஏரியாவுக்கு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போயிடுது. ஆஃப் அன் ஹவர் கேண்டில் வந்து நல்லா க்ளோசிங் கொடுத்தது. அப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு பைங்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து பிரேக் அவுட் கிடைக்கும்போது நம்ம ட்ரேட் எடுப்போம்னு சொல்லிட்டு நான் ட்ரேட் எடுத்தேன். ஓகே, எந்த டைம் பார்த்துருவோம் நம்ம. ஓகே, கரெக்டாக மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 9:45, அதாவது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:45க்கு நமக்கு வந்து நிஃப்டியினுடைய இண்டெக்ஸ் வந்து வேல்யூ ஏரியா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியா லோவை தாண்டி மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே போயிடுச்சு. ஸோ வேல்யூ ஏரியாக்குள்ளே போன உடனே நமக்கு இங்கே என்ன நடக்குது பார்த்திங்கன்னா 9:40 கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 9:40 கேண்டில் வந்து இங்கேயும் வந்து நம்மளுடைய ஓப்பன், அதாவது ஓப்பன் ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது. ஓப்பன் ரேஞ்சு அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து கால் சைடில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, எப்போ வந்து நமக்கு வந்து இந்த லைன், அதாவது என்னென்னா இந்த ஓப்பனுக்கு மேலே இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் லைனில் ஏதாவது ஒரு கேண்டில் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்குன்னா அந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகே,
இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்திருந்தது இந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் முடிஞ்சிடுச்சு. இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இந்த கேண்டிலுக்கு மேலே இதுதான் க்ளோசிங் நமக்கு கொடுத்துருக்கு. 9:50 கேண்டில். அங்கே 9:45க்கே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே போயிடுச்சு. ஸோ 9:50க்கு நம்ம என்ட்ரி ஆகணும்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 189. அந்த க்ளோசிங்க்கு மேலே, அதாவது ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சு. இதில் என்ட்ரி ஆகினீங்கன்னா இந்த கேண்டிலில் நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். கரெக்டாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இந்த கேண்டில் நம்ம இதோட க்ளோசிங் ப்ரைஸ் ரூ. 199 அப்படிங்கிறதுல நம்ம ரூ. 189 அப்படிங்கிறதுல நம்ம என்ட்ரி ஆகிருந்தோன்னா, என்ட்ரி ப்ரைஸ் வந்து ரூ. 189 நம்ம என்ட்ரி ஆகிருந்தோன்னா, அடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டில் இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, அடுத்த 5 மினிட் கேண்டில் வந்து நமக்கு இந்த கேண்டில். இதோட ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 205. இந்த ரூ. 205 வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ரூ. 200 அப்படிங்கிற ரேஞ்சில் எக்ஸிட் ஆகிருக்கலாம். 189, 190 11 பாயிண்ட் நம்மளால் எடுத்துருக்க முடியும். ஆப்ஷனில் அவ்வளோதான் நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட். ஓகேவா? மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்ட். மெல்ல மெல்ல தான் மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நம்மளை மாதிரி ஆப்ஷனுடைய பையர்ஸ் வந்து எங்கே போய் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் சரி நமக்கு வந்து லாஸை புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, நம்ம இந்த மாதிரி டைமுக்குள்ள எப்போவுமே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் நம்மளால் வந்து எடுக்க முடிஞ்சதுனாலே அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு. ஓகே, இப்படி தான் நம்மளுடைய ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்சில் பார்த்து ட்ரேட் எடுக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவில் நம்ம வந்து நிறைய சொல்லிட்டோம். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே போச்சுன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.